கண் திருஷ்டி அப்படின்றது நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கும் அது நம்ம கிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் ஆன்மீக ரீதியா நம்ம பண்ணலாம் சார்? மொத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த அம்மா பார்த்தாலே கண் திருஷ்டி இல்லை, எல்லா திருஷ்டியும் மொத்த திருஷ்டி இந்த அம்மா தான். அந்த மாதிரி ஆளுங்க வந்தாலும் சரி பார்த்தாலும் சரி நம்மளை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. வீட்டிலே வந்துட்டு திருஷ்டி இருக்குது, ஆனால் லைட்டாக தாங்க இருக்குது. ஒரு பவுல் கண்ணாடி பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. முக்கால்வாசி தண்ணியை விடுங்க, முழு எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டுருங்க, மஞ்சளை உள்ள நல்லா அந்த தண்ணியில் கலந்துருங்க, குங்குமத்தை நல்லா கலந்துருங்க, கலர் கலர் பூவாக மிக்ஸ் பண்ணி அது மேலே தூவிடுங்க. பார்த்தா மேலே பூ மாதிரி தான் இருக்கும், உள்ள சமாச்சாரம் உள்ளே நடக்கும். ஒரு பவுலில் அதில் ஃபுல்லாக உப்பு மேலே இருக்கணும், உப்புக்கு அடியில் காஞ்ச மிளகாவை அது உள்ளர போட்டுடணும், மேலே உப்பு போட்டுடணும், வெறும் உப்பு, அவ்வளோதான். அப்படியே போட்டுட்டு ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை மேலே அப்படியே வச்சு விட்டுறணும். என்ன நினைக்கலாம் அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிடும். இந்த கல் உப்பு லெமன் வந்துட்டு ஃபுல்லாக வைக்கக்கூடாது. அந்த கல் உப்பு மேலே லெமன் வந்துட்டு அந்த எசன்ஸை ஃபுல்லாக மேலே தூவி விட்டுட்டு உள்ள என்ன இரும்பு செய்யுங்களோ ஆயணும் எந்த அந்த பொருளை அது மேலே ஓரமத்துக்கு ஓரம் போட்டுருங்க. அந்த காப்பர் கடாவே வந்துட்டு காப்பு மாதிரி இருக்குல்ல, அதுவே பாடி வந்துட்டு அந்த நீரெல்லாம் வெளியே எடுத்துரும். அந்த சக்தி அதுக்கு இருக்குது, சேர்த்த விடாது அது பாடிக்குள்ளே. காப்பர் கடா போட்டுட்டிங்கனாக்காவே நம்மளை வந்துட்டு எங்கே போனாலும் வந்தாலும் அதுவே ஒரு திஷ்டியே கழிக்கிறது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்களும் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் கண் திருஷ்டி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பெரியவங்களாம் சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தவங்களுடைய கண் திருஷ்டி அப்படின்றது நமக்கு வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றப்போ அந்த கண் திருஷ்டி அப்படின்றது நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கும் அது நம்ம கிட்ட நெருங்காமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக நம்ம பண்ணலாம் சார்? ஆமாம், சில பேரெல்லாம் பார்த்தோன்னா முகத்தை பார்க்கும்போதே அவங்கள பார்க்கும்போதே பார்க்கணும் போல இருக்கும். ஏன்னா மகாலட்சுமி பெண்கள் இருந்தால் மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு பார்வைலாம் எப்படி தோணுனாங்க, அவங்கள பார்த்தாக்க மகாலட்சுமி இருந்தால் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு பார்க்க தோணும். அப்போ பார்க்க தோணும். ஏன்னா இயற்கையாகவே ஒரு மகாலட்சுமி நம்ம பார்க்கல, கடவுள் அந்த மாதிரி முகம் இருக்கும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, பார்க்கும்போது முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆஹா இந்த அம்மா பார்த்தாலே கண் திருஷ்டி இல்லை, எல்லா திருஷ்டியும் மொத்த திருஷ்டி இந்த அம்மா தான் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா உண்டு அது. ஏன்னா அது வந்து இயற்கையிலே அவங்களுடைய அந்த பார்வைகள் அந்த எண்ண அலைகள் அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த பார்வை பட்டாவே போதும் அந்த மாதிரி. அதனால் பார்க்குறவங்க எல்லாருமே அப்படி கிடையாது. நீங்கள் 10,000 பேரும் பார்வை பார்த்துட்டே போயிருப்பாங்க, ஒன்றும் இருக்காது. நான் இப்போ சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி ஆள் ஒரு ஆள் பார்த்தா போதும், அது முகத்திலே தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆளுடைய பார்வையே படக்கூடாது. நம்ம அதுக்காக அவங்களாம் வருவாங்க, அவங்களாம் அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. வரவும் செய்வாங்க, பார்க்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்தாலும் சரி பார்த்தாலும் சரி நம்மளை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நம்மளை எந்த விதத்துலேயும் அதை வந்துட்டு பாதிக்கக்கூடாது. இதிலே இந்த திருஷ்டிக்கு வீடுங்களுக்கு ஒன்று இருக்குது, ஆஃபீஸுங்களுக்கு ஒன்று இருக்குது, ஃபேக்ட்ரிகளுக்கு ஒன்று இருக்குது, இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒன்று இருக்குது. இதிலே வந்து இந்த கண் திருஷ்டியிலே வந்துட்டு ரொம்ப தீவிரமான கண் திருஷ்டிலாம் கூட பாதிக்கிறதெல்லாம் இருக்குது. சும்மா சில பேர் அவங்க உள் மனசுலே பார்த்து சொல்கிறது கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்குது. கண்ணால் பார்க்குற திருஷ்டி தான் இல்லை, அது மன திருஷ்டின்னு கூட அதுக்கு பேர் வச்சுக்கிடலாம். மனசில் வந்துட்டு அப்படி இப்படிலாம் சொன்னோன்னு வச்சுக்கிறீங்க, அது வேணும் நம்ம கண்ணால் பார்க்கறதுனால கண் திருஷ்டின்னு பேர் வச்சுனோம்ல, மனதளவு கூட பட்டு மன திருஷ்டி கூட இருக்கும் அது. அதனால் அந்த மாதிரி என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்தா போல் வீடுங்களுக்கு தான் ஒன்று. அதை பண்ணிட்டாக்கா அந்த மாதிரி எண்ணம் கொண்டு வந்து பார்த்தாங்கனாக்கா அவங்க என்ன நோக்கத்தில் பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்ககிட்ட வரவே வராது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன பேசுகிறாங்களோ அது அவங்கள தான் தாக்கும், இவங்களும் ஒன்றும் பண்ணாது. முதல்ல வீடுக்கு வருவோம். வீட்டிலே வந்துட்டு எங்களுக்கு சும்மா பெருசாலாம் இல்லைங்க, திருஷ்டி இருக்குது ஆனால் லைட்டாக தாங்க இருக்குது அப்படின்னா, நீங்கள் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னாக்கா ஒரு பவுல், அந்த பவுல் வந்துட்டு ஒன்று பிராஸில் இருக்கலாம், இல்லை காப்பரில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மெட்டல் இருக்கலாம். கண்ணாடியில் மட்டும் இருக்கக்கூடாது. கண்ணாடியில் இல்லாமல் வேறு எந்த மெட்டல், கண்ணாடி பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. அது ரெண்டத்தை தவிர்த்துட்டு மீது எதுனாலும் இருக்கலாம். ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க, அதில் முக்கால்வாசி தண்ணியை விடுங்க. தண்ணியை விட்டுட்டு முழு எலுமிச்சம்பழத்தை உள்ளே போட்டுருங்க,
மஞ்சளை உள்ள நல்லா அந்த தண்ணியில் கலந்துருங்க, குங்குமத்தை நல்லா கலந்துருங்க, பூ கலர் கலர் பூவாக மிக்ஸ் பண்ணி அது மேலே தூவிடுங்க. பார்த்தா மேலே பூ மாதிரி தான் இருக்கும், உள்ள சமாச்சாரம் உள்ளே நடக்கும், உள்ள சமாச்சாரம் நடக்கும். இவங்க என்ன மாதிரி வேணாலும் பண்ணிட்டு போடுறோம். அவங்க கண்டிஷிங் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணுறோம், உள்ளே ஒன்றுமே பண்ணாது. உள்ளே வாங்கினோட அது உள்ளே வாங்கிட்டு உள்ள ப்ராசஸ்லாம் பண்ணி விட்டுரும். கொஞ்சம் இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் இது வந்து வீடுங்களுக்கு இருந்தாலே. ஆமாம், ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம், இல்லை கடைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் நல்லா ரெடி ஆகிட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னாலே திரும்பி வரும்பொழுது ஜுரத்தையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அடிபட்டோ தான் நான் திரும்பி வர்றேன், எனக்கு அந்த ஸ்ரீ நல்லா தெரியுது, என்னை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் சார்? நான் அதுக்கு சொல்கிறேன், முதல்ல இது இந்த ரூட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்போ அதுக்கு போகிறேன். இப்போ ஃபேக்ட்ரிக்கு என்ன நான் சொன்னது வந்துட்டு இந்த திஷ்டிங்கிறது வீடுங்களுக்கு, ஃபேக்ட்ரிங்களுக்கு, கம்பெனிங்களுக்கு, ஹோட்டல்ஸுக்கு இந்த மாதிரி இதுக்கு வெளில ஒரே மாதிரி போய் இதை கொண்டு போய் இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு இது வச்சுக்கலாம், இதை கொண்டு போயிட்டு அவர் ஃபேக்ட்ரிக்கு வச்சிருப்பாரு, ஃபேக்ட்ரியில் வச்சா வேலை செய்யாது. ஓ, இது வீடுகளுக்கு மட்டும்தான்? இது வீடுங்களுக்கு, அதுதான் சொல்ல, இது வீடுங்களுக்கு மட்டும்தான். ஃபேக்ட்ரிக்கு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ வீடுங்களுக்கு கூட சிலது இப்போ நான் சொல்கிறது கூட சொல்லலாம். ரொம்ப பெரிய பங்களா இருக்கும், சில பேர் பார்த்தா அந்த வீட்டினுடைய அமைப்பே வந்து பெரிய பங்களா தான், அது ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் சில பேர் வீடு. அவங்களுக்கு இந்த இது எடுபடாது. அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு பவுலு, அந்த பவுலில் இல்லை நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கிடலாம், இதையும் வச்சுட்டு அப்படி இப்படி ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இன்னொரு இடத்துல ஒரு பவுலில் அதில் ஃபுல்லாக உப்பு, இந்த உப்பு மேலே இருக்கணும், உப்புக்கு அடியில் காஞ்ச மிளகாவை அது உள்ளர போட்டுடணும், மேலே உப்பு போட்டுடணும், வெறும் உப்பு, அவ்வளோதான். அப்படியே போட்டுட்டு ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை மேலே அப்படி வச்சு விட்டுறணும். அப்படியே ரிட்டர்ன் அவங்க யார் என்ன நினைக்கலாம் அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிடும். இது வந்து அவங்க வந்துட்டு பெரிய பங்களா அப்படி இருக்கும், இந்த பங்களாவில் இவங்க வீட்டுக்கு வாசலில் வச்சா போதும், வரவன் வீட்டுக்குள்ளே யாரும் வரப்போவதில்லை. பங்களாங்கும்போது முக்கியமான விஐபிஸ் தானே வரப்போகிறாங்க. ரோட்டில் பார்த்துட்டு போகும்போது நினச்சா கூட அது நேரம் ரிஃப்ளெக்ஷன் அங்கே அடிச்சிடும், அவ்வளோ பவர் அதுக்கு. வெறும் உப்பு, கல் உப்பு, அது உப்புன்னா கல் உப்பு, பவுடர் கிடையாது, கல் உப்பு. அந்த உப்புக்கு அடியில் வந்து காஞ்ச மிளகா வச்சுட்டு இந்த பூ கூட அப்படி வச்சுக்கலாம் சைடில். இல்லை நாங்கள் அதை வைக்க மாட்டோம், இது வரைக்கும் வச்சானா போதும், ஏன்னா வீடுங்கிறது தான் நம்ம அதிக சேஃப்டிக்கு வைக்கணும். அந்த வாசலை தாண்டாது, இந்த திஷ்டிங்கிறது வந்து வாசலுக்கு உள்ளே போகாது, அதுக்கு தான் வைக்கிறது. ரைட்டு, இது வீடுங்களுக்கு. அதே ஃபேக்ட்ரி வைக்கிறது அதே சேம் சிஸ்டம் தான். ஃபேக்ட்ரிங்களுக்கு வந்துட்டு அதேமாரி வாசலில் கல் உப்பு அடியில் பச்சை மிளகா வச்சுட்டு, வாசலில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கத்தாழைன்னு இருக்குது, கத்தாழையில் 2 இருக்குது, பச்சை கத்தாழை ஒன்று இருக்குது, கருப்பு கத்தாழைன்னு இருக்குது. பச்சை கத்தாழை தான் வைக்கணும், கருப்பு கத்தாழை வேறு ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறது, அது இதுக்கு தேவையில்லை. பச்சை கத்தாழையில் கருப்பு கயிறு ஒரு படிகாரம் கட்டிட்டு இந்த பச்சை கத்தாழத்தை மாட்டிவிடணும். இந்த பச்சை கத்தாழையோட பெரிய சக்தி என்னன்னாக்கா எத்தனை மாதம் எத்தனை வருஷம்னாலும் அப்படியே தான் இருக்கும், அதுக்கு உயிர் இருக்கும் அதுக்கு. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பச்சை கத்தாழை கட்டினானாக்கா ஒரு வாரம் 10 நாள் காஞ்சி போயிடுச்சுன்னா அப்படியே காஞ்சி மாதிரி இருக்கும், இது காயாது, அது அப்படியே இருக்கும். என்னைக்கு ஒருவேளை அந்த வாசலை கொஞ்சம் அது ஒரு மாதிரி வாடுதுங்கிறதுக்கு கழட்டிட்டு வேற போட்டுடணும். அது வரைக்கும் 2 வருஷம் கூட இருக்கும், 1 வருஷம் இருக்கும், 2 வருஷம், அதனுடைய தாக்கத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அங்கே அதை கட்டிடுங்க, இங்கே இப்போ கல் உப்பு இதையே வச்சு விட்ருங்க. இப்போ ஹோட்டலு அந்த தண்ணி சம்மந்தப்பட்டது, தண்ணி ஃபுட்டு ஐட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஹோட்டல்லேருந்து எதுனாலும் சரி, டேபிள் மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஹோட்டல் இருந்ததுனாக்கா, இதெல்லாம் நான் தான் முதல்ல சொல்லி கொடுத்தது. ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு 1 லெமன் போட்டால் போதும். அதே ஹோட்டலில் வந்துட்டு அது ஒரு வாசல் இருந்தால் சரி, சில ஹோட்டலில் ஒரே வாசல் போயிட்டு ஒரே இதில் தான் வரணும், சிலதுக்கு 2 வாசல் இருக்கும். அப்போ பெருசாக இருந்தால் 2 வாசல் இருக்கும். அப்போ அதே டேபிள் மேலே 2 வச்சா போதும். அப்படியே வச்சுட்டு ஒரு லெமன் வந்து 3 வைக்கணும். அப்போ பெரிய கிளாஸ், இவ்வளோ பெரிய கிளாஸில் 1 2 3 லெமன் வச்சிடணும். சின்னதுன்னா 1, பெருசுன்னா 3 லெமன் வைக்கணும். 1க்கு மேலே 1 3 லெமன் வைங்க பெரிய ஹோட்டலில் இருக்கா. இது ஹோட்டலு, ஃபுட் ஃபேக்ட்ரி, டைரி ஃபார்மு, அந்த மாதிரி ஃபுட்டுக்கு சம்மந்தமான அதெல்லாம் வந்துட்டு இப்படி வைக்கணும். இல்லைங்க நாங்கள் பப்ளிக் வரல, ஃபேக்ட்ரி தான் வைங்க, டேபிள் மேலே வச்சுக்கிறோங்க. அப்புறம் வந்து இந்த அயன் பிஸ்னஸ், ஸ்டீலு, அயனு இந்த மாதிரி இருக்குது, ஸ்டீல் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுக்கும் வந்துட்டு இந்த கல் உப்பு லெமன் வந்துட்டு ஃபுல்லாக வைக்கக்கூடாது. அந்த கல் உப்பு மேலே லெமன் வந்துட்டு ஃபுல்லாக அந்த எசன்ஸை ஃபுல்லாக மேலே தூவி விட்டுட்டு, உள்ள எந்த என்ன எறும்பு செய்யுங்களோ அயனோ அந்த பொருளை அது மேலே ஓரமத்துக்கு ஓரம் போட்டுருங்க. ஸோ இது மாதிரி நிறைய திஷ்டி வகைகள்லாம் இருக்குது. மேக்ஸிமம் இதையே எல்லோரும் திரும்ப ஃபாலோ பண்ண கூட போதும். திஷ்டிங்கிறது அந்த திஷ்டியில் வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து பண்ணால் கூட நினச்சா கூட சரி. முதல்ல சொன்ன மாதிரி மனதிஷ்டி, கண் திஷ்டி மாதிரி மனசுக்குள்ளே நினச்சா கூட
அது அந்த திஷ்டி வந்து அவங்கள எந்த சுச்சுவேஷனில் அஃபெக்ட் பண்ணாது. ம். நீங்கள் கேட்குறது வந்துட்டு திஷ்டிங்கிறது வெளியே போகணுன்னாக்கா நமக்கு சேஃப்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு கையில் வந்து தான் பயன்படுத்தணும். இப்போ நம்ம கடான்னு சொல்லுவோம் காப்பு, அது கடான்னு தான் சொல்லுவாங்க. ம். அதை நீங்கள் கையில் போட்டுக்கலாம். ம். சரிங்க, ஆண்கள் போட்டுக்கலாம், பெண்கள் என்ன செய்யணும் அதெல்லாம் போடலாம். ம். என்ன ஒன்று, கோல்டில் போட்டால் கணக்கு கிடையாது. கோல்டில் போடக்கூடாது. கோல்டு வந்து நம்ம கெத்தை காட்டுறது தான் கோல்டு. ஆனால் இதெல்லாம் போடுறது வந்துட்டு காப்பரு. ம். அதான் நமக்கு எப்பவுமே சேஃப்டி. எல்லா வகையிலையும் வந்துட்டு ஒரு திஷ்டியும் உங்களை வந்து அஃபெக்டே பண்ணாது. காப்பரில் போகிறது வந்து வெறும் திஷ்டி மட்டும் கிடையாது, நம்ம பாடியும் நம்மளை வந்துட்டு உடம்ப ரொம்ப ரொம்ப இது ஒரு மாதிரி ஃபேட்டாக கூட ஆகாது. ஏன்னா நமக்கு தேவையில்லாத சமாச்சாரத்தில் அந்த அந்த காப்பர் கடாவே வந்துட்டு காப்பு மாதிரி இருக்குல்ல, ம். அதுவே பாடி வந்துட்டு அந்த நீரெல்லாம் வெளியே எடுத்துரும். ம். அந்த சக்தி அதுக்கு இருக்குது, சேர்த்த விடாது அது பாடிக்குள்ளே. காப்பர் கடா போட்டுக்கிட்டீங்கன்னாக்காவே நம்மளை வந்துட்டு எங்கே போனாலும் வந்தாலும் அதுவே ஒரு திஷ்டியே கழிக்கிறது. இன்னும் சிலது கயிறுலாம் கூட இருக்கும். ம். ஸோ எந்த ஒரு பொருளுமே நல்லா பார்த்துங்க. நம்ம வந்துட்டு நம்மளா கடையில் வாங்கி சும்மா அப்படி மாட்டினா எதுவுமே வேலை செய்யாது. ம். அது ஒரு பெரியவங்க மூலயமா அவங்க கையை தொட்டு கொடுத்தோன்னாக்கா அது வேலை செய்யும். அது கண்டிப்பா சாதாரண கயிறு கூட அவங்கக்கிட்ட அப்படி. அதனால சாமியார்கிட்ட சில பொருளெல்லாம் வாங்குறதுனுடைய இது பவர்ஃபுல்லாக ஒருத்தர் இதெல்லாம் சக்தி கிட்ட வாங்கினாக்கா அவங்க தொட்டாவே அந்த பவர் அதுக்குள்ளே அப்படியே பாம்பனண்ட்டாக இருக்கும். அது ம். அதை வாங்கி கயிறு கட்டிட்டிங்கனாக்காவே அதுவும் நம்மளும் சேஃப்டி பண்ணுவோம். ஸோ மொத்தத்தில் வந்து திஷ்டிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். ம். எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இதில் நாங்கள் இந்த ஊர் இந்த நாடு, நீங்கள் உலகத்தில் எந்த நாடு இருந்தாலும் திஷ்டின்றது ஒன்று இருக்கத்தான் செய்யும். ம். அது இவங்களுக்கு இருக்குது அவங்களுக்குலாம் யாருக்கிட்ட இருக்குலாம் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணாடி கூட போடலாம், கல்லடி போட்டாலும் போடலாம், கண்ணாடி போடக்கூடாது, அதெல்லாம் உண்டு. அது நம்ம எப்பவுமே நம்ம வந்து சேஃப்டிக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டாக்காவே அதுலேருந்து வெளியாயிடலாம். அதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே வந்து மக்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பயன் கொடுக்குது அப்படின்றத நான் தொடர்ந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த கந்திஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிமுறை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதுவுமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.